ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி அரிசி அப்படி இல்லைனா சாப்பாட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களே புழுங்கல் அரிசி, அதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துடலாம். ஒரு 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிட்டோம் அரிசியை. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். அதில் இருக்க தண்ணிலாம் இழுத்துக்கும். மாவை நம்ம துணியில் ஊற்றியாச்சு. இதை அப்படியே நம்ம நல்லா கட்டின மாதிரி முடிச்சு போட்ட மாதிரி இப்படி சேர்த்து வச்சிடலாம். இது நமக்கு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. தண்ணிலாம் இழுத்ததுக்கப்புறமா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம துணியில் வச்சுருந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. ஒரு வானலில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பையும் நம்ம அது கூடயே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இப்போ நம்ம மாவையும் அது கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த தண்ணிலாம் நல்லா இழுத்து நமக்கு மாவு நல்லா கட்டி பதத்துக்கு வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். உப்புலாம் நமக்கு நல்லா எல்லா இடத்தையும் படணும். நமக்கு இந்த மாவு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு அந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். இதில் ஒரு கைப்பிடி அளவு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் போட்டுருக்கலாம். அப்போ தான் நமக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மாவு கதன்னு இருக்கும்போதே பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உடையாமல் கொழுக்கட்டைலாம் கரெக்டாக வரும். உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ரவுண்டாக வேணாலும் ரவுண்டாக செஞ்சுக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆவியில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. கரெக்டாக 10 மினிட்ஸில் இப்போ பார்ப்போம் நம்ம கொழுக்கட்டைலாம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். இதை பார்ப்போமா? சுடுது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, சூடாக இருக்குது. நல்லா பாருங்கள், சாஃப்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்திருக்கு நம்ம கொழுக்கட்டை. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா சட்னி கூடவும் நீங்கள் சாப்பிட்லாம். வேர்க்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னிக்கு தொட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பாட்டுக்கு பதில் இதையே நீங்கள் சட்னி கொஞ்சமாக அரைச்சி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ, பபாய். கொழுக்கட்டை செம்ம டேஸ்டா இருக்கு.